தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். அரசின் மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200 மற்றும் 201 இருக்கும் அதிகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய கேள்வி தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்ப மட்டுமே ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து. சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க கூடாது என்றும் உத்தரவு. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை நீதிமன்றம் எடுப்பது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது. ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காத போதும் நீதிமன்றங்கள் சீராய்வு மட்டுமே செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து. ஆளுநர் மசோதாவுக்கு காலம் தாழ்த்துவது தொடர்பான விசாரணையில் உச்சநீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பு அல்ல, வெறும் கருத்துதான். திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான பி. வில்சன் பேட்டி. விசாரித்து அதோடைய கருத்தை தெரிவிக்கும். ஆகவே இது ஒரு ஒப்பீனியன். எல்லாரும் தீர்ப்பு உத்தரவு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த உச்சநீதிமன்றம் தந்த அந்த ஒப்பீனியனை நீங்கள் இன்றைக்கி பாருங்கள். அது ஒப்பீனியன் தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு வளர்ச்சியை தடுக்கும் தீய எண்ணமே மத்திய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் காட்டமாக விமர்சனம். மெட்ரோ ரயில் புறக்கணிப்பு, எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமை பறிப்பு, டீலிமிட்டேஷன் என அனைத்துக்கும் எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சூளுரை. கோவையில் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததற்கு கண்டனம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை வைத்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அரசியல் செய்கிறார் என்று மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் விமர்சனம். எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வகையில் சென்னை மெட்ரோ ரயில் 3ஆம் கட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளன என்று மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தகவல். சென்னையை விட குறைந்த நீளமுள்ள கோவை மெட்ரோ ரயில் பாதையில் அதிக பேர் பயணிப்பார்கள் என்று திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம். கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் நிராகரிப்பு விவகாரத்தில் பாஜகவினர் பொய் பரப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூட்டாட்சி முறையை சீர்குலைக்கும் வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு புறக்கணிக்கிறது என்றும் சாடல். ஜனநாயகத்தின் கழுத்தில் பிரதமர் மோடி கத்தி வைக்கும் வேலையை செய்து வருவதாக வைகோ குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பெயரில் ஜனநாயக மோசடியில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசுக்கு கண்டனம். ஒரு ஜனநாயக மோசடியை, ஒரு ஃப்ராடு, ஒரு மோசடியை மத்திய சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் கழுத்துக்கே கத்தி வைக்கின்ற வேலையை மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்து இருப்பதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்பொழுது வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி. கோவையில் செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு செல்லப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படி இழிவுபடுத்துவதற்கு பதிலாக காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தவே வேண்டாம் என்று தோன்ற வைப்பதாக அதிமுக கருத்து. எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மக்களை ஏமாற்றுவதிலும் ஆட்சிக்கு வந்த பின்பு இழிவுபடுத்துவதிலும் திமுகவினர் வல்லவர்கள். திமுக அரசுக்கு எதிராக அதிமுக கண்டனம்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். எஸ்ஐஆர் பணிகளில் திமுக அரசு குளறுபடி செய்வதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவை சேர்ந்தவர்களையே பிஎல்ஓக்களாக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணியில் தவறு செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் அலுவலர். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்கள் இன்றைக்கு அனைவரும் திமுகவினுடைய செயல் தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களாக மாறி திமுகவுடைய தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் சொல்கின்ற பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. கரூரில் கோயில் இனாம் நில விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கைது. போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரையும் போலீசார் கைது செய்தனர். தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் காட்டம். இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்கொலை முயற்சிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்தது. தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டது. கஞ்சா போதைப் பொருட்களால் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாக வைகோ கருத்து. அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லை என்றால் போதைப் பொருட்களின் தலைநகரமாக தமிழகம் மாறிவிடும் என்றும் எச்சரிக்கை. இந்த கஞ்சாவையும் போதைப் பொருளையும் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒழிக்கிறார். அறவே ஒழித்துவிட முடியும். இல்லையேல் பஞ்சாப் மாநிலத்தின் கதிதான் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படும். டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் நடக்கவிருந்த தாவேகா பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு. சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா சார்பில் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கினார். திராவிட வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மல்லை சத்யா நியமனம். திராவிட வெற்றி கழகம் பெரியாரின் திராவிட வெற்றி கழகம் திராவிட இயக்கத்தில் வெல்லட்டும். பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சி.வி. சண்முகத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு ஹைகோர்ட் தடை. எந்த கூட்டத்திலும் பெண்களுக்கு எதிராக பேசவில்லை என்று சி.வி. சண்முகம் தரப்பு வாதம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி திருநாவுக்கரசு மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என தகவல். திருவண்ணாமலை மலைச்சரிவு மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை அகற்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாமரைக்கேணி நீர்நிலை மற்றும் மலைச்சரிவை ஆக்கிரமித்த 300 பேரை அப்புறப்படுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக அரசு விளக்கம். கடந்த 2016 குன்றத்தூரில் தாய் மகள் கொலையான விவகாரத்தில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. வீட்டு பணிப்பெண் உட்பட 3 பேருக்கு தலா 2 ஆயுள் தண்டனை மற்றும் 80,000 ரூபாய் அபராதம் விதிப்பு.
திருப்பரங்குன்றம் மலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் ஆய்வு செய்த போது ட்ரோன் பறந்த விவகாரம். யூடியூபர் மணி மீது வழக்கு பதிவு செய்து ட்ரோனையும் பறிமுதல் செய்தது போலீஸ். குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு DSP சுந்தரேசனுக்கு பிடிவாரண்ட். நெல்லை வள்ளியூர் குற்றவியல் நீதிபதி டென்சிங் அதிரடி உத்தரவு. ராமேஸ்வரத்தில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி குடும்பத்தினருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை பெற்றுத் தருமாறு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. தலைவரை அவங்களுக்கு நீங்கள் கல்வி மந்திரியாக இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். அவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது. அதோட சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் மூலியமா மரண தண்டனை வாங்கி கொடுங்க. அவனுக்கு இது முழு தண்டனை வாங்கி கொடுங்க. எனக்கு காசு பணம்லாம் இல்லை, என் பிள்ளை உசரே போயிடுச்சு. அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார், தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. பெண்கள் வாழவே முடியாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என்று சாடல். ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலை விவகாரத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்பூர் அருகே 70 வயது முதியவருக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டுமாறு GST நோட்டீஸ் வந்திருப்பதால் பரபரப்பு. மனைவியின் பென்ஷன் தொகையே சரிவர கிடைக்காத நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பால் மன உளைச்சல் அடைந்ததாக முதியவர் வேதனை. பசங்க யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, இதுதான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என் பேரில் எழுதிட்டாங்க. அவங்க வந்து இப்போ இந்த GST யார் இது யார் செஞ்சாங்கன்னு தெரில எனக்கு. இப்போ வந்து உனக்கு 1 கோடி சொல்கிறேன் நீ கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு. சரி, இப்போ நீங்கள் பேங்க்குக்கு திரும்பி போனீங்களா? போயின்னு தான் இருக்கிற அடிக்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பட்ட பகலில் ஆசிரியர் வீட்டில் 30 சவரன் நகை பணம் திருட்டு. மர்ம நபர்கள் குறித்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் விசாரணை. விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். ஆக்கிரமிப்பு கட்டிடங்களால் 1 மாதத்திற்கு மேலாக தேங்கியதால் துர்நாற்றம் வீசும் அவலம். மதுரை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார். 20 நாட்களுக்கு மேலாக சுமார் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் வேதனை. கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்தின் போது சாலையில் குத்தாட்டம் போடும் இளைஞர்கள். எதிரே வாகனங்களை தெரியாத அளவுக்கு ஆபத்து சூழ்ந்திருப்பதை உணராமல் கும்மாளம். பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக இருந்த பாஜகவின் விஜயகுமார் சின்ஹா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். नीतीश कुमार सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. சபரிமலையில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து தங்கம் மாயமான விவகாரம். சபரிமலை தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு.
சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆஷிஷ் சர்மா வீரமரணம். தனது வீர தீர செயல்களுக்காக 2 விருதுகளை வென்றவர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதே மோசடிதான் என்று இயக்குனர் பாக்யராஜ் கருத்து. தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் இதை பற்றி பேச வேண்டாம் என்று நழுவல். தேர்தல் வரப்போகுது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்களா? வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க? இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப கோவா தலைநகர் பனாஜியில் தொடங்கும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா. 28ஆம் தேதி வரை நடக்கும் இந்த விழாவில் 81 நாடுகளைச் சேர்ந்த 240க்கும் அதிகமான படங்கள் திரையிடப்படுகின்றன. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை ஒரு போட்டியாக பார்க்கக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கில் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி கருத்து. எல்லாரோட நோக்கம் என்னென்னா, கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து குதிச்சாலுமே சந்தோஷம்தான். நீங்கள் கூட போய் குதிக்கலாம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரில. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக படப்படையாக எல்லாம் கிளம்பி வராங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரும் வரட்டும், இன்னும் பலரும் வந்து இறங்கி செய்யட்டும்.